இருக்கிற 12 ராசியில யாருக்கு என்ன கழுவி ஊத்துனா தான் நைட்டு தூக்கம் வரும்னா, அது வேற யாரும் இல்ல. துலா ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட என் மனதிற்கு பிடித்த நாங்க பெரிய காட்டில் இருக்கக்கூடிய துலா ராசிக்கினர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, சூப்பரா இருக்கு. சனி வேற வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு. அடைஞ்சிட்டாரு. ஓகே. இது காட்டும்போது ஒரு 4, 5 நாள் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடைஞ்சிருவாரு. ஓகே, ஃபைன். இதுவரைக்கும் அப்படியே 10ஆம் இடத்துல இருந்த குரு அப்படிக்கா போய் எகெயின் 9ஆம் இடத்தில் இருந்து அப்படியே 5ஆம் பார்வையா உங்கள பார்க்க போறாரு. என்னதான் வக்ர குருவா இருந்தாலும் குரு குரு தானே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னதான் நம்ம பவுடர் போட்டிருந்தாலும் நம்ம தானே. அந்த மாரி இப்ப அப்படி லைட்டா வந்து திரும்ப உங்க மேலேயே லைட் அடிக்க போகுது. ஸோ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ எகெயின் கம்பேக் குடுக்க போறீங்க. ஒரு 2, 3 மாசம் ஒரு மாரி முடக்கமா போச்சேன்ற நிலைமையெல்லாம் இல்லாம, நோ, நோ, நோ திரும்ப நான் தான் கிங்குன்ற மாரி எந்திரிச்சு வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் இனிதே மலர காத்திருக்கிறது. இதுவரைக்கும் ராசிநாதன் ஆட்சி பலம் வாங்கியிருந்தாரு. இருந்தாலுமே கூட மிஸ்டர் சூரியனோட இருந்தாரு. இப்போ அப்படியே தன்னுடைய 2ஆம் வீட்டுக்கு போறாரு. ஸோ 2ஆம் வீட்ல ராசிநாதன் இருத்தல் நல்லதா, கெட்டதா அப்படின்னா ஃபென்டாஸ்டிக். எப்பயுமே நான் சொல்லுவேன் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இந்த 2, 11ஆம் இடங்கள் தான் ஒரு மனிதனை இயக்கும். ஒரு லாபம் வரணும் அப்படின்னா, முதல்ல வருமானம் வரணும். வருமானம் தான் அது லாபமா, நஷ்டமான்னு உங்களுக்கு தீர்மானம் செய்யக்கூடிய இடம். அப்படி வருமானத்தை தரக்கூடிய தனகாரனும், லாபத்தை தரக்கூடிய காலபுருஷனுடைய பஞ்சமாதிபதியும் 2ஆ வந்து ஒரு இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட இந்த மாதம் ஆரம்பிக்குது. கார்த்திகை மாதம்ன்ற போது வேற யாருக்கு காட்டுல மழையோ இல்லையோ, துளாராசிக்காரங்க காட்டுல தான் மழை. அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் துளாராசிக்காரர்களுக்கு.